நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இ பாஸ் பற்றி தெரியாமல் தனது வாகனத்தை நிறுத்தி வைத்து நீண்ட நேரம் அழைக்கழிப்பு செய்ததாக உள்ளூர் இளைஞர் ஒருவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். உதகை மற்றும் கொடைக்கானலில் கூட்ட நெரிசலை தவிர்க்க மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக மாவட்ட எல்லைகளில் இ பாஸ்களை ஆய்வு செய்ய தற்காலிக பணியாளர்களாக மகளிர் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கூடலூரைச் சேர்ந்த ரஃபீக் என்பவர் தனது மனைவி குழந்தைகளுடன் மசினக்குடியில் உடல்நிலை சரியில்லாத தனது அம்மாவை பார்க்க காரில் சென்றுள்ளார். அப்போது மசினக்குடி வனத்துறை சோதனை சாவடி அருகே ஆய்வு பணியில் இருந்த 3 பெண் பணியாளர்கள் வாகனத்தின் பதிவெண் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்ததாக இருப்பதாக கூறி தடுத்து நிறுத்தியுள்ளனர். தனது இருப்பிட ஆவணங்களை காண்பித்தும் இ பாஸ் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். பின்னர் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டதாக அந்த இளைஞர் வேதனையுடன் கூறியுள்ளார். உங்ககிட்ட ப்ரூஃப் நீங்க ப்ரூஃப் வாங்கி செக் பண்ணுங்க. ப்ரூஃப் வந்து பிரச்சனையே இல்ல. லைசென்ஸ்க்கு வந்து போடல. கூடலூர்ல இருந்து வரவங்களுக்கு யார் சொன்னாங்க உங்களுக்கு இ பாஸ் வேணும்னு? கூடலூர்ல இருந்து வரவங்களுக்கு யார் வேணும் சொன்னாங்க? உங்ககிட்ட சொன்னாங்களா யாராச்சும் கூடலூர்ல வரவங்களுக்கு இ பாஸ் போடுங்கன்னு? நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். கூடலூர்ல இருந்து வரவங்களுக்கா? தவிர மீதி எல்லாத்துக்கும் இ பாஸ் போட்டு தான். சரி, நாங்க இங்க வெயிட் பண்றோம். யார் வரட்டும், நீங்க யார்கிட்ட சொல்றீங்கன்னு பாத்துக்கிட்டோம். பாத்துக்கலாம், வரட்டும். வண்டி சைட் பண்ணிக்கலாம். இங்கே போறது இல்ல. நான் போன வண்டி நம்பர் வந்து TN65. நீலகிரி வண்டிக்கு மட்டும்தான் இவங்க வந்துட்டு இ பாஸ் உள்ள போக முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது எனக்கும் தெரியும் ஆக்சுவலி. அப்போ நான் இங்கே போற வழியில வந்து என்னோட 65 வண்டினால என்ன நிப்பாட்டினாங்க. ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன் ஆக்சுவலி நான் கூடலூர் இங்கேருந்து நான் மஸ்னோடி போகிறேன். மஸ்னோடி போகிற வழியில் நான் என்னோட ப்ரூஃப் இருக்குது, நான் இங்கே லோக்கல் ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பொன்படுத்துறாமல் சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒருத்தர் விட்டுட்டாங்க. இங்கேருந்து ஒரு 2-3 நிமிஷம் முடிஞ்சவொடனே வேற ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2-3-4 பேர் வந்துட்டு ஒரே டைமில் நிற்கிறாங்க. என்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, வண்டிக்கு தான் இ பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எங்ககிட்ட. ஸோ நான் ஐடி ப்ரூஃப் எடுத்து அவங்களுக்கு காட்டுறதாலும் அதை அவங்க எங்கிட்ட வாங்கலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.